தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஓபிஎஸ் ஒரு சகுனி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஓ பன்னீர்செல்வம் இவர் 1999ஆம் ஆண்டு டிடிவி தினகரன் பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட்ட பொழுது டிடிவி தினகரனுக்காக வேண்டி பிரச்சாரம் செய்து அவருடைய மனதில் இடம்பெற்றவர். உண்மையில் சொல்லப்போனால் ஓபிஎஸ் உடைய சகோதரர் தான் அதிமுகவில் ஓபிஎஸ்க்கு சீனியர். தன்னுடைய சகோதரனை ஓரம் கட்டிவிட்டு டிடிவி தினகரனிடம் மிகவும் நெருக்கமானார். இதன் அடிப்படையில் தான் செல்வி ஜெயலலிதா முதன்முறையாக பதவி இழந்த பொழுது 2001ஆம் ஆண்டு முதலமைச்சரானார். இரண்டாவது முறை செல்வி ஜெயலலிதா பெங்களூர் சிறைக்கு சென்ற பொழுது இவர் முதலமைச்சரானார். செல்வி ஜெயலலிதா மறைவுற்றவுடன் உடனடியாக சசிகலாவுக்கு தெரியாமல் ஓபிஎஸ் முதலமைச்சராக பதவியேற்றார். ஓபிஎஸ்ஸை அடையாளப்படுத்தியதே சசிகலா தான். ஆனால் அந்த சசிகலாவையே ஓரங்கட்டும் அளவுக்கு சசிகலாவுக்கு தெரியாமல் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் சம்மத கடிதம் பெற்று ஓபிஎஸ் முதலமைச்சரானார். ஆனால் ஒரு சில மாதங்களில் சசிகலா முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார். பொறுப்பேற்பதற்கு முன்பாக ஓபிஎஸ்ஸை கட்சியிலிருந்து நீக்கினார். சசிகலாவுக்கு எதிராக தர்ம யுத்தம் நடத்தினார் ஓபிஎஸ். அவரை வளர்த்த கடா மார்பில் குத்தியது போன்று ஆக்கினார். அவரை வளர்த்தது சசிகலா தான். அந்த சசிகலாவையே மார்பில் குத்துற மாதிரி சசிகலாவுக்கு எதிராக தர்ம யுத்தம் தொடங்கினாப்புல. செல்வி ஜெயலலிதா மரணத்தில் சசிகலாவுக்கு தொடர்பு இருக்கிறது அப்படின்லாம் சொன்னாப்புல. காலப்போக்கில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானவுடன் சசிகலாவை ஓரங்கட்டிவிட்டு தூக்கி வீசிவிட்டு எடப்பாடியுடன் கைகோர்த்து அவர் துணை முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டார். அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராகிவிட்டார். ஆக ஓபிஎஸ்ஸை வளர்த்ததே சசிகலா தான், டிடிவி தினகரன் தான். அவங்க ரெண்டு பேர்த்தையுமே துரோகம் பண்ணிவிட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டு எடப்பாடி பக்கம் வந்தாப்புல. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது சட்டசபை தேர்தல் சந்தித்தது. அப்பொழுது பாஜக நரேந்திர மோடியை கைக்குள் போட்டுக்கொண்டார் ஓபிஎஸ். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆர்எஸ்எஸ்ஸை கைக்குள் போட்டுக்கொண்டார். அந்த சட்டசபை தேர்தலின் பொழுது ஓபிஎஸ் எடப்பாடியிடம் டிமாண்ட் பண்ணி 50 தொகுதிகள் பெற்றுக்கொண்டார் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு. ஆனால் 50 தொகுதிகளிலும் அவருடைய ஆதரவாளர்கள் நிறுத்தப்பட்டனர். ஆனால் ஒருத்தருக்கு கூட இவர் தேர்தல் செலவுக்கு காசு கொடுக்கல, தேர்தல் பிரச்சாரம் பண்ணலை. இவர் நிப்பாட்டின 50 வேட்பாளர்கள் ஓபிஎஸ் ஆதரவாளர்களில் 4 பேர் தான் ஜெயித்தாங்க. 46 பேர் படுதோல்வி அடைஞ்சாங்க. அந்த 50 பேரில் நடுநிலையாக அதிமுக காரவங்களுக்கு கொடுத்துருந்தா அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பாங்க. அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடித்திருக்கும். ஆனால் ஓபிஎஸ்க்கு கொடுத்த 50 தொகுதிகளில் 46 தொகுதிகள் தோல்வி அடைஞ்சிச்சு. 4 தொகுதிகள், ஒன்று ஓபிஎஸ், 2வது உசிலம்பட்டி ஐயப்பன், 3வது வைத்தியலிங்கம், 4வது மனோஜ் பாண்டியன். இந்த 4 பேர் தான் ஜெயித்தாங்க. ஆக ஓபிஎஸ் இந்த 50 பேர்த்துக்கு சீட்டு வாங்கி கொடுத்துட்டாப்புல. ஆனால் தேர்தல் செலவுக்கு 10 பைசா கூட கொடுக்கல, தேர்தல் பிரச்சாரமும் செய்யலை. இதுதான் ஓபிஎஸோட குணம். அடுத்து காலப்போக்கில் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஸை கட்சியை விட்டு நீக்கிறாப்புல. தொண்டர்கள் யாருமே அதிமுக தொண்டர்கள் யாருமே ஓபிஎஸ் பக்கம் போகலை. ஏன் போகலை? அதுதான் முக்கியமான விஷயம். ஓபிஎஸ் 3 முறை முதலமைச்சராக இருந்தார். அவருடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் கூட அவர் பின்னால் போகல. ஏன்னா ஓபிஎஸ் மறவர் சமூகத்தை சார்ந்தவர் தான். அவர் முதலமைச்சரானார். இவரால் மறவர் சமூகத்துக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. பசுமன் முத்துராமலிங்க தேவர் சமாதி புதுப்பிப்பதற்கு கூட, நினைவிடத்தை புதுப்பிப்பதற்கு கூட இவர் பண உதவி பண்ணலை. அதுதான் உண்மை. மேலும் ஓபிஎஸ் அவரை நம்பி இருந்த தொண்டர்களுக்கு 10 பைசா கூட செலவு பண்ணலை, அவங்கள வளர்த்து விடலை, அவங்களுக்கு காசு கொடுக்கல. இவர் மட்டும் நல்லா ஆட்டையை போட்டு கோடி கோடியாக கொள்ளையடித்து சொத்து சேர்த்தாரு. அதுதான் உண்மை. ஓபிஎஸ் அனைவரையும் அரவணைத்து செல்லலை. அவர் குட்டி ஜெயலலிதா மாதிரி நடக்க ஆரம்பித்தாப்புல. ஆக ஓபிஎஸ் ஒரு சகுனி, ஒரு துரோகி, ஒரு நம்பிக்கை துரோகி. அந்த ஓபிஎஸ்ஸை மீண்டும் அதிமுகவுக்குள்ளே கொண்டு வந்தோம்னா அதிமுகவுக்கு தான் பாதிப்பு. அதனால் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஓபிஎஸ்ஸை அதிமுகவில் சேர்க்கக்கூடாது. ஓபிஎஸ்ஸை அதிமுகவில் சேர்த்தால் அதிமுக படுதோல்வி அடையும். கடந்த முறை அதிமுக படுதோல்வி அடைந்ததற்கு காரணம் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் 50 பேர்த்துக்கு சீட்டு கொடுத்தது தான் காரணம். இப்போ திருப்பி ஓபிஎஸ்ஸை கட்சிகளை கொண்டு வந்தோம்னா ஓபிஎஸ் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு சீட்டு கேட்பாப்புல. கண்டிப்பாக அவர் நிறுத்துகிற வேட்பாளர்கள் அனைவருமே தோல்வி அடைவாங்க. ஆக அதிமுக மீண்டும் தோல்வி அடைய வாய்ப்புண்டு. ஓபிஎஸ்ஸை மீண்டும் அதிமுகவில் சேர்க்கக்கூடாது.